இன்றைய முக்கிய செய்திகள். பாசிஸ்ட் என்று தம்மை சொல்வதால் எந்த கவலையும் இல்லை என்று ட்ரம்ப் கருத்து. நியூயார்க் மேயர் மம்தானியுடன் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கிண்டல். மதுரை கோவை மெட்ரோ ரயில் திட்டங்கள் விவகாரத்தில் மோடி தலையிட வலியுறுத்தல். டெல்லியில் நேரடியாக சந்தித்து விரிவான விளக்கமளிக்க தயார் என ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு. திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் குழு அமைப்பு. தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. வணக்கம். வணக்கம். நியூயார்க் நகர மேயர் ஜோக்ரான் மம்தானியுடன் நிறைய விஷயங்களில் ஒத்து போவதாகவும் அவர் சிறப்பாக செயல்படுவார் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நியூயார்க் மேயர் பதவிக்கு போட்டியிட்ட மம்தானியை ஒரு கம்யூனிஸ்ட் என்றும் ஹமாஸ் ஆதரவாளர் என்றும் தேர்தல் பிரச்சாரம் செய்த ட்ரம்ப் அவர் குடியுரிமை விவகாரத்தில் தலையிட்டால் கைது செய்ய போவதாகவும் எச்சரித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மம்தானியும் ட்ரம்பை ஒரு சர்வாதிகாரி என்றும் பாசிஸ்ட் என்றும் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்று நியூயார்க் நகர முதல் இஸ்லாமிய மேயராகவும் முதல் இந்திய வம்சாவளி மேயராகவும் ஜனவரி மாதம் பதவியேற்க உள்ள மம்தானி அதிபர் ட்ரம்பை வெள்ளை மாளிகையில் இன்று சந்தித்தார். ஒருவருக்கொருவர் கடுமையாக விமர்சனம் செய்து வந்த நிலையில் இந்த சந்திப்பு எதிர்பாராத நட்புடனும் அன்பாகவும் நடைபெற்றது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. பின்னர் இருவரும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ட்ரம்ப் மம்தானிக்கும் தமக்கும் பல விஷயங்களில் ஒத்துப்போவதாக கூறினார். அவர் மிகச்சிறந்த மேயராக செயல்படுவார் என்றும் நியூயார்க் நகரின் பழைய பெருமையை அவர் மீண்டும் மீட்டுக் கொண்டு வருவார் என்றும் ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்தார். அப்போது மம்தானியிடம் ட்ரம்பை ஒரு பாசிஸ்ட் என்று இப்போதும் கருதுகிறீர்களா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது குறுக்கிட்ட ட்ரம்ப் ஆம் என்று சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை என்று கூறி அந்த இடத்தை கலகலப்பாக்கினார். தொடர்ந்து பேசிய நியூயார்க் மேயர் மம்தானி தம்மை தேர்வு செய்த மக்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது பற்றி ட்ரம்புடன் நடந்த சந்திப்பில் பேசப்பட்டதாக தெரிவித்தார். இஸ்ரேல் நடத்தி வருவது இனப்படுகொலையே என்ற அவர் தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை அதற்கு உதவுவதற்காக செலவிடுவதை நியூயார்க் நகர மக்கள் விரும்பவில்லை என்றார். வீட்டு வாடகை உள்ளிட்ட வாழ்வியல் தேவைகளில் ஏற்பட்ட நெருக்கடியில் இருந்து மீள்வதற்காகவே அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கு நியூயார்க் நகர மக்கள் வாக்களித்ததை அவரிடம் கூறியதாக மம்தானி தெரிவித்தார். அப்போது ட்ரம்ப் தாம் புளோரிடாவை சொந்த ஊராக கொண்டவன் என்ற முறையில் நியூயார்க் நகர நிதி திட்டங்களுக்கு உதவ தயாராக இருப்பதாக கூறினார். தேர்தல் பிரச்சாரத்தில் மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க் நிர்வாகம் கோரும் நிதியை தமது அரசு ஒதுக்காது என ட்ரம்ப் மிரட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் சேவை திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திரு மோடிக்கு அவர் அனுப்பியுள்ள கடிதத்தில் அதிகமான தனிநபர் வாகனங்களுடன் நாட்டிலேயே மிகவும் நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக விளங்கும் தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் பெருநகரங்களில் அதிக திறன் கொண்ட பொது போக்குவரத்து மாற்றுகள் தேவைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தகுதியின் அடிப்படையில் மற்ற மாநிலங்களில் அனுமதிக்கப்பட்ட இதே போன்ற திட்டங்களுடன் ஒப்பிடும்போது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்திருப்பது அந்த இரு பெருநகரங்களில் வாழும் மக்களிடையே ஆழ்ந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த இரு திட்டங்களின் உயர் முன்னுரிமையை கருத்தில் கொண்டு தொடர்புடைய அமைச்சகத்தை தொடர்ந்து வலியுறுத்தியதுடன் பிரதமரை இருமுறை நேரில் சந்தித்து தனிப்பட்ட முறையில் வலியுறுத்தியதையும் திரு ஸ்டாலின் நினைவுபடுத்தியுள்ளார். மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை மேற்கோள் காட்டிய காரணங்கள் பொருத்தமற்றவை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மெட்ரோ ரயில் கொள்கை 2017 குறிப்பிட்டுள்ள 20 லட்சம் மக்கள் தொகை என்ற அளவுகோல் முக்கிய காரணங்களில் ஒன்றாக கூறப்பட்டுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை உள்ளூர் திட்டப்படி அதன் மக்கள் தொகை 2011ஆம் ஆண்டிலேயே 20 லட்சத்தை தாண்டி இருந்தது என்றும் மதுரையிலும் எதிர்பார்க்கப்படுவதை விட மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். 20 லட்சம் என்ற அளவுகோலின்படி ஆக்ரா, இந்தூர், பாட்னா போன்ற 2ஆம் நிலை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேறியிருக்க வாய்ப்பில்லை என்ற முதலமைச்சர் இந்த அளவுகோலை மதுரை மற்றும் கோவைக்கு சுட்டிக்காட்டுவது எங்களது நகரங்களுக்கு எதிரான மத்திய அரசின் பாகுபாட்டு நிலையையே காட்டுவதாக தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்காக கையகப்படுத்தப்படும் நிலங்களின் உரிமையாளர்களது எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யும் வகையில் இழப்பீட்டை அரசு வழங்கி வருவதாகவும் நிலம் கிடைப்பது ஒரு தடையாக இருக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் எழுப்பிய ஐயங்களுக்கு உரிய விளக்கங்களை அளிக்க சிறப்பு முயற்சிகள் துறைக்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே இரு மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான கருத்துருவை திருப்பி அனுப்பும் முடிவை மறுபரிசீலனை செய்ய சம்பந்தப்பட்ட அமைச்சகத்துக்கு பிரதமர் உத்தரவிட அவர் வலியுறுத்தியுள்ளார். தேவைப்படின் இத்திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கம் அளிக்க தமது குழுவுடன் டெல்லியில் பிரதமரை சந்திக்க தயாராக இருப்பதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார்.
இந்த இரு திட்டங்களும் தமிழ்நாட்டின் தொழில்துறை மற்றும் கலாச்சார மையத்தை உள்ளடக்கியவை என்பதை கருத்தில் கொண்டு தனிப்பட்ட முறையில் பிரதமர் தலையிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் இணைந்து சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தன. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலிலும் இதே கூட்டணி போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் திரு கிறிஸ்டோடங்கர் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த குழுவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர்கள் திரு சூரஜ் எம்என் ஹெக்டே, திரு நிவேதித் ஆல்வா, காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சி தலைவர் திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்திருப்பதை காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப. சிதம்பரம் வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை வலியுறுத்தும் இந்த அறிவிப்பு அரசல் புரசலாக அவ்வப்போது வெளியிடப்படும் செய்திகளுக்கு முடிவு கட்டும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் இன்று முதல் 4 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் சென்னை மற்றும் பொன்னேரி, தாம்பரம், சேலையூர் ஆகிய புறநகர் பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான காரனூர், தச்சூர், வீரசோழபுரம் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு, செம்போடை, கோடியக்கரை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருப்பூரில் அரண்மனை புதூர், கருவம்பாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை கொட்டியது. இதனிடையே தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இன்று காலை 8:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 11 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ள சென்னை வானிலை மையம், அதற்கு அடுத்த 2 நாட்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளது. சென்னையில் இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. படித்தவர்களால் கூட SIR விண்ணப்பத்தை எளிதில் பூர்த்தி செய்து கொடுக்க முடியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை கடந்த 4ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் SIR பணிகள் நடைபெற்று வருகின்றன. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வீடு வீடாக சென்று கணக்கீட்டு படிவங்களை அளித்து திரும்பப் பெறும் பணிகளை செய்து வருகின்றனர். SIR படிவத்தை நிரப்புவது தொடர்பான சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் விழுப்புரத்தில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றாலும் படிவத்தை எளிதில் நிரப்ப முடியாமல் திணறி வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இது கொஞ்சம் ஆன்லைனில் இதை வெரிஃபை பண்ணணும். ஃபார்மு அதிகாரியே வச்சுருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு விடுபட்டு போயிருக்குது. அதை ஆன்லைனில் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து ஃபில்அப் பண்ணலாம். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. கொஞ்சம் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது இல்லை, இது இல்லை, அப்படி இப்படின்ட்டு. அதிகாரிகளும் வீட்டில் மோஸ்ட்லி யாரும் வீட்டில் இருக்கிறது கிடையாது. வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்றைக்கி நாங்களே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் இது பண்ணலை, இது பண்ணிகிட்ருக்குறோம். இதை கொஞ்சம் மாற்றினா தான் நல்லாயிருக்கும். விருதுநகரில் SIR பணிக்காக அமைக்கப்பட்டுள்ள மையங்களில் கணினி, இணையதள வசதிகள் இல்லை என்பதால் கணக்கீட்டு படிவத்தில் 2002ஆம் ஆண்டின் வாக்காளர் பட்டியல் விவரங்களை தர வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் உதவ முடியாத நிலை உள்ளது. நிறையாவே ஓட்டு இதனால் பாதிக்கப்படும். இதை ஒரு ப்ரொசீஜராக செய்யணும். கால அவகாசம் அவங்களுக்கு கிடையாது. இன்னும் மேற்கொண்டு 1 மாதம் கொடுத்து தான் அதை ரெடி பண்ணால் தான் எல்லாமே முழுமையாக செய்யும் முடியும். இல்லைன்னா இது செய்கிறதுக்கு வாய்ப்புக்கே கிடையாது சார். ஏன்னா 2002 ஓட்டை கேட்குறாங்க. எங்கள் இது அந்த லிஸ்ட்லேயே இல்லை. நானும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். முகாம் போட்டிருக்காங்க.
முகாமில் போட்டு அந்த பேரே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை. நாங்கள்லாம் என்ன செய்யறது? ஓட்டு போடுறதா இல்லை என்ன செய்யறது? வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு போதிய பயிற்சி அளிக்காததால் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கூறினர். தமிழ்நாட்டில் இதுவரை 29% எஸ்ஐஆர் படிவங்கள் மட்டுமே டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள படிவங்களை 13 நாட்களில் பதிவேற்ற முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகே கிராம பகுதியில் வசிப்பவர்கள் சிறுத்தை புலியின் தாக்குதலில் இருந்து தப்ப ஆணிகள் பதித்த கழுத்து வளையங்களை அணிந்து கொண்டுள்ளனர். காட்டு விலங்கின் தாக்குதலுக்கு பயந்து வயல் வேலை செய்யாமலும் வீட்டை விட்டு வெளியேறாமலும் இருக்க முடியாது என்று அவர்கள் கூறினர். கிராமவாசி ஒருவர் தனது தாயை தாக்கிய சிறுத்தை புலி கழுத்து மற்றும் கையை கடித்துக் கொன்றதாகவும் இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிதான் கிடைத்ததாகவும் தெரிவித்தார். கழுத்தை குறிவைத்தே சிறுத்தை புலி தாக்கும் என்பதால் இந்த பாதுகாப்பு உத்தியை கிராம மக்கள் மேற்கொண்டுள்ளனர். காட்டுமன்னார் கோவில் தொகுதி திருமுட்டம் வட்டத்தில் உள்ள 38 வருவாய் கிராமங்களையும் காவிரி டெல்டா பகுதியாக அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. காட்டுமன்னார் கோவில் வட்டத்தை பிரித்து உருவாக்கப்பட்ட திருமுட்டம் வட்டத்தில் உள்ள இந்த கிராமங்களை டெல்டா பகுதியாக அறிவிக்க கோரி விவசாயிகள் கடந்த 15 ஆண்டுகளாக போராட்டங்களை நடத்தி வந்தனர். கடந்த ஜூலை மாதம் கடலூரில் நடந்த அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்தபடி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கவிஞரும் திராவிடர் இயக்க பற்றாளருமான ஈரோடு தமிழன்பன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 92. வணக்கம் வள்ளுவ என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழன்பன் மரபு கவிதை, புதுக்கவிதை, ஹைக்கூ ஆகியவற்றில் திறன் படைத்தவராகவும் சிறுகதை, புதினம், நாடகம், சிறார் இலக்கிய படைப்பாளராகவும் செய்தி வாசிப்பாளர், திறனாய்வாளர், ஓவியர், சொற்பொழிவாளர், திரைப்பட பாடலாசிரியர், திரைப்பட இயக்குனர் என பன்முக ஆளுமை கொண்டவராகவும் திகழ்ந்தார். அவரது உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தெற்காசிய குடியிருப்பு வளாகத்தில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஈரோடு தமிழன்பனின் உடலுக்கு கவிஞர்கள், இலக்கிய ஆளுமைகள், அரசியல் தலைவர்கள், திரைத்துறை ஆளுமைகள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான ஓவியப் போட்டி இன்று நடைபெற்றது. மாவட்டம் முழுவதும் பல்வேறு பள்ளிகளில் பயிலும் குழந்தைகள் 100க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். 10 வயது மற்றும் 17 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு மற்றும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என 3 பிரிவுகளாக போட்டி நடத்தப்பட்டது. சிறப்பான ஓவியங்களை வரைந்தவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் சான்றிதழ்களை வழங்கினார். மாற்றுத்திறனாளிகள் தினமான வரும் 3ஆம் தேதி பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. தஞ்சாவூர் ஊர்காவல் படையில் 2 திருநங்கைகள் இணைந்துள்ளனர். காலியாக இருந்த 107 பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் 45 நாள் பயிற்சிக்கு பின் தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் இன்று அணிவகுப்பை நடத்தினர். அவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இவர்களில் தர்ஷினி, குட்டிம்மா என்ற 2 திருநங்கைகளும் பணியை சிறப்பாக செய்வோம் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தனர். சிவகாசியில் மின்வாரிய கோட்ட செயற்பொறியாளர் பத்மா அலுவலக அறையில் அமர்ந்தபடி கையில் கத்தை கத்தையாக பணம் வைத்திருந்த காட்சிகள் இணையதளத்தில் பரவியதை அடுத்து அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மின்வாரிய தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை மின்வாரிய அலுவலர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளைய தினம் கார்த்திகை மாதம் முதல் வளர்பிறை முகூர்த்தம் என்பதால் திண்டுக்கல் மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தொடர் சாரல் மழை காரணமாக பூக்கள் செடியிலேயே அழுகிவிடுவதால் சந்தைக்கு வரத்து குறைவாகவே இருந்து வந்தது. தினமும் 10 டன் வரை பூக்கள் கொண்டுவரப்படும் நிலையில் இன்று 5 டன் பூக்கள் மட்டுமே வந்துள்ளன. கடந்த ஒரு வாரமாக கிலோ 800 ரூபாயாக இருந்த மல்லிகைப்பூ இன்று 3000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 400 ரூபாயாக இருந்த கனகாம்பரம் 1500 ரூபாய், 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட முல்லை 1200 ரூபாய் என விலை உயர்ந்துள்ளது. நாகை அருகே திருப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வயலில் தேங்கிய மழை நீர் வடிவதில் சிக்கல் காரணமாக 2000 ஏக்கரில் நெற்பயிர்கள் அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 2 தினங்களாக மழை ஓய்ந்திருந்த நிலையில் மீண்டும் நேற்றிரவு முதல் பரவலாக மழை பெய்ய தொடங்கி அதிகாலை கனமழையாக கொட்டியது. ஏற்கனவே நெற்பயிர்களை சூழ்ந்த மழை நீரை வடிய வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் மீண்டும் மழை பெய்வதால் கலக்கமடைந்துள்ளனர். வேதாரண்யம் வி சேனல் வடிகால் ஆற்றில் அதிக அளவு ஆகாய தாமரைகள் மண்டியுள்ளதாலும் மீன் வலைகள் கட்டப்பட்டுள்ளதாலும் பாதிக்கப்படுவதாக அவர்கள் கூறினர். மழை ஓய்ந்த சில மணி நேரங்களிலேயே முன்பு தண்ணீர் வடிந்த நிலையில் தற்போது 10 நாட்கள் ஆனாலும் தண்ணீர் விளைநிலங்களில் தேங்கி நிற்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த வேதாரண்யம் காணல் அப்படின்னு சொல்றதுதான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தண்ணி வடியக்கூட வடிநில ஆறு. இந்த வடிநில ஆற்றுல நீட்டுக்கும் பயங்கரமான அடப்பு. ஆங்காங்கே ஒரு 10 அடிக்கு ஒரு அடப்பு நீட்டுக்கும் மீன் வலையை போட்டிருக்காங்க. அதில் ஆகாய தாமரை வந்து குமிஞ்சிக்குது. தண்ணியே வடியறது இல்லை. சம்பா பயிரும் நேரிழைப்பு பண்ண தாளடியும் தண்ணியில ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர் மூழ்கி கிடக்கு.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 93,040 ரூபாயாகவும் ஒரு கிராம் 11,630 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 172 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நியூயார்க் மேயர் ஜோக்ரான் மம்தானியுடன் நிறைய விஷயங்களில் ஒத்துப்போவதாகவும் அவர் சிறப்பாக செயல்படுவார் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.